தன்னிகரற்ற தரம். அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். அவல் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, MD சித்தா. நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா லங்ஸ் தான், நுரையீரல். நம்ம டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா தான் ஆக்சிஜன் நம்ம உடல் முழுவதும் போயிட்டு உடலோட இயக்கத்திற்கு முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னா லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக முக்கியமாக இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கோ தேடி அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்மளுடைய மூலிகை மருந்துகள், சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கொரோனா பீரியட்ஸை விடுங்க, மற்ற நேரங்கள்லாம் என்ன ஆகுது, மற்ற காலநிலைகள்லையுமே எப்போவுமே நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அதாவது காலையில் எந்திரிச்சோடனே தும்மிக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்போம். கொஞ்சம் டஸ்ட்டு பாட்டாலே எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வடியுது, மூக்கெல்லாம் தண்ணியாக வடியுது, திரும்ப அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொல்லுவோம். அடுத்ததாக சைனசைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகள், முன்னேற்றியில் வலி இருக்குது, இங்கே கன்னத்தோட 2 பகுதியும் வலி இருக்குது, மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வலி இருக்குது, மூக்கில் நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறோம். இது எல்லாமே தாண்டி COPD அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நுரையீரலில் சளி ரொம்ப தேங்கிட்டு அந்த ஏர் பேசேஜ் எல்லாமே சளியால் மூடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ப்ரீத் பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்கும். வீசிங் இருக்கிறவங்க, இல்லை ஆஸ்துமா இருக்கிறவங்க, அதை இறைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இதையும் தாண்டி நுரையீரலில் வரக்கூடிய இந்த தொற்று கிருமியினால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், இது வந்ததுனாவே நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அவங்க இருமுனாவே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். அதுதான் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், காச நோய். பொதுவாக எல்லாரோட உடம்புகள்லையும் இந்த மாதிரி கிருமிகளானது இருக்க தான் செய்யும். இந்த டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவும் எல்லாரோட உடம்புலையும் இருக்கும். யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி குறைவாக இருக்கோ அந்த டைமில் அதோட வீரியம் அதிகரித்து நமக்கு அது நோயாக மாறுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி இது ரொம்ப நம்ம பக்கத்தில் இருந்தாலே நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தகுந்த சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா இந்த காச நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேசிக்காகவே தெரியும். சளி இருக்குது அப்படின்னா நம்ம சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எதுவும் ஃப்ரூட்ஸோ இல்லை ஜூஸ் எடுத்து சாப்பிட்றோம், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், குளிர்ச்சியான உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிடணும். சூடாக உணவுகளை எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் நம்ம தண்ணீர் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிக்கலாம். காலையில் நம்ம எப்பவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த மூலிகைகள் போட்டு நம்ம டீ மாதிரி எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக துளசி இலைகளை சேர்க்கிறோம், இல்லை கற்பூரவள்ளி சேர்க்கிறோம், மிளகு, இஞ்சி சேர்க்கிறோம் அப்படின்னா சிறந்ததாக இருக்கும். இன்னொரு முறை என்னென்னா, நம்ம வீடுகளை முன்னரே குடிச்சிட்டு வந்தோம் கருப்பட்டி காஃபி, தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் ரொம்ப வலிமையாக இருக்கும். கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லும்போது அதில் தனியா, கொத்தமல்லி விதைகள் சேருது, மிளகு, சீரகம், சுக்கு, இது எல்லாமே கரெக்டாக நம்ம சேர்த்து கருப்பட்டி சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரலுக்கு அதிகமான வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த கண்டங்கத்திரி கேள்விப்பட்டிருப்போம், ஆடாதோடை நிறைய பேருக்கு தெரியும். ஆடாதோடை அப்படின்னும் பொழுது ட்ரை காஃப் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை காஃப் பேசிக்கிட்டே இருப்போம், சடனாக ட்ரை காஃப் வருது. முக்கியமாக இந்த வறட்டு இருமல் அப்படின்றது வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அதுலேயும் பார்த்தோம்னா யூரின் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அடி வயிற்றில் அதிகமான வலி, இருமி எனக்கு இந்த சைடில் எல்லாம் நெஞ்சோட பகுதிகளில் பக்கவாட்டிலலாம் வலி இருக்குது, அடி வயிற்றில் அதிகமாக வலி இருக்குது, யூரின் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப நாளாக வறட்டு இருமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஆடாதோடை பயன்படுது. சித்தா மெடிசனில் நம்ம சொல்லுவோம் ஆடாதோடை மணப்பாகு நம்ம கொடுத்துட்ருக்கோம். சிரப் மாதிரி இருக்கும் ஆடாதோடை மணப்பாகு. இதை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் எடுத்துக்கலாம். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இந்த ஆடாதோடை மணப்பாக பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக இன்னொரு ஸ்பெஷல் மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா சிற்றரத்தையே சொல்லலாம். சிற்றரத்தை அப்படின்னு சொல்லும்போது இது ஜென்ரலாக நம்ம டக்குன்னு எனக்கு ட்ரை காஃப் இருக்குது, வறட்டு இருமல் இருக்குது, இல்லை நெஞ்சு பகுதியில் ரொம்ப சளி சேர்ந்துருக்கு, காலையில் எழுந்திரிச்சோடனே சளி வருது, துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சளி பார்த்தோம்னா ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், கோழை அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலரில் இருக்கிறத பார்த்துருப்போம். இவங்க என்ன பண்ணலாம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சிற்றரத்தையை வாயில் போட்டுக்கலாம். ஸோ வாயில் நம்ம வச்சுருக்கும் போது அது என்னென்னா கொஞ்சம் அந்த காரத்தோடு அந்த சலைவா நம்மளோட உமிழ்நீரும் சேர்த்து நம்ம விழுங்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா
ஸோ த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு பழமொழியே இருக்குது, அறத்தை அறுக்காத கபத்தை யார் அறுப்பார். ஸோ அந்த அளவுக்கு கபத்தினால் வரக்கூடிய இந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரலுக்கு வலிமை சேர்ப்பதற்கு இந்த சிற்றரத்தை அப்படின்ற மூலிகை பயன்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மூலிகை நம்ம நாட்டு மூலிகைன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நாட்டில் இது நிறையவே விளையுது, ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு இதை பற்றி தெரியாமல் தான் இருக்கும். தாலி சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. தாலி சாதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு போயிட்டு அவங்க டெய்லி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் இது பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேருக்கு தாலி சாதி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூலிகையை பயன்படுத்துங்க. இதையும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா தாலி சாதி சூரணமாகவும் கிடைக்குது. இது தாலி சாதியோட இன்னும் பிற மூலிகைகள் சேர்த்து கிடைக்கும். இதை கப நோய் இருக்கவங்க பேசிக் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. இதை தேனோடு கலந்து 1 கிராம் அளவுக்கு தேனோடு கலந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றணும் அப்படின்னா இது மிக மிக எளிய முறைகள். இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது அப்படின்னும் பொழுது தொடர்ந்து நம்ம சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக காசநோய் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. ஹாய், ஐம் கௌரி. அவல் கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.